எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க சார், ப்ளீஸ் கம். வாங்க உட்காருங்க. வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், தேங்க் யூ. பயப்படாதீங்க அபி, உங்க டயத்தை நாங்க வேஸ்ட் பண்ண மாட்டோம். 10 நிமிஷத்துல சொல்ல வந்ததை சுருக்கமா சொல்லிட்டு நாங்க போயிட்டே இருப்போம். அப்படியெல்லாம் அவசரப்பட வேண்டாம் சார். நீங்க சொல்ல வந்ததை நிதானமாவே சொல்லிட்டு போங்க. நிதானமா பேச எனக்கு நேரம் இல்ல. நான் உங்க மேல பழிய போட்டு இடத்த சீக்கிரம் காலி பண்ணலாம்னு நினைச்சா நீங்க அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்க போல் இருக்க. இவர் மிஸ்டர் சிவகுமார். வணக்கம் மேடம். அவர் மிஸ்டர் சந்தானம். வணக்கம் மேடம். ஹலோ. அபி, உங்களுக்கு இவங்களை தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா தெரியும் சார். அசோசியேஷனுக்கு வரும்போது பார்த்திருக்கேன். பேசினதில்ல. போன எலெக்ஷன்ல ஆதிக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க. அசோசியேஷன்ல அவர் பண்ற அராஜகம் தாங்க முடியாம நம்ம பக்கம் வந்துட்டாங்க. எனக்கு இன்னும் இந்த எலெக்ஷன்ல நிக்கிறத பத்தி கொஞ்சம் தயக்கமா தான் இருக்கு சார். அசோசியேஷன் எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு வேண்டிய முழு தகுதியும் உங்ககிட்ட இருக்கு. தயவு செஞ்சு எங்க கோரிக்கையை நீங்க அவாய்ட் பண்ணாதீங்க மேடம். ஆமா மேடம், நீங்க உங்களுக்காக இல்லைனாலும் அசோசியேஷன் மெம்பர்ஸோட நன்மைக்காகவாவது நீங்க நிக்கணும் மேடம். ஆதித்யா தன்னை தவிர வேற யாரும் பிரசிடென்டா வர முடியாதுங்கிற ஆணவத்துல ஆப்போசிட் மெம்பர்ஸ் யாரையுமே மதிக்கிறது இல்ல. அதுக்கு ஒரு முடிவு கட்டணும் மேடம். அதுக்காகவாவது நீங்க கண்டிப்பா எலெக்ஷன்ல நில்லுங்க. பாத்தீங்களா அபி, நம்ம அசோசியேஷன் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் அவரால் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் அவங்க வரப்போற எலெக்ஷன்ல வெளிப்படுத்துவாங்க. நமக்கு ஆதரவா இவங்க மட்டும் இல்ல, SS பில்டர்ஸ், தங்கராஜ், எவரெஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், ரத்னசாமி, பவர் பில்டர்ஸ், ஞானசேகர் எல்லாரும் நம்ம பக்கம் தான் இருக்காங்க. இப்பவே நம்ம ஜெயிச்ச மாதிரி தான். இத சொல்லி உங்களை சந்தோஷப்படுத்தலாம்னு வந்தேன். ஆனா நீங்க இன்னும் குழப்பத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது. குழப்பம் இல்ல சார், தயக்கம். குழப்பம் வேண்டாம், தயக்கவும் வேண்டாம். நீங்க எலெக்ஷன்ல நிக்கிறீங்க, பிரசிடென்ட் ஆவறீங்க. இன்னொரு விஷயம் அபி, டிஜிட்டல் வேலி கான்ட்ராக்ட் உங்களுக்கு கிடைச்சதுக்காக நம்ம அசோசியேஷன் சார்பா உங்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தலாம்னு நாங்க டிசைட் பண்ணிருக்கோம். ஏன் சார், எதுக்கு பாராட்டு விழாலாம்? என்ன பேசுறீங்க அபி? ஒரு பொண்ணா, அதுவும் தனியா அமெரிக்கா போய் டிஜிட்டல் வேலிங்கிற மிகப்பெரிய கன்சர்னோட ப்ராஜெக்ட இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்கீங்க. அது சாதாரண விஷயமா? தெரியுது சார், ஆனா எதுக்கு இதெல்லாம்? என்ன, ஆதி பிரசிடென்டா இருக்கிற ஒரு அசோசியேஷன்ல எனக்கு பாராட்டு விழான்னா அந்த ஆதி ஏதாவது பிரச்சனை பண்ணுவான் சார். ஆதி பிரச்சனை பண்ணுவாங்கிறதுக்காக நீங்க விழா வேண்டாம்னு சொல்லாதீங்க. அதை நாங்க பாத்துக்கிறோம். அவன் ஆட்சேபனை பண்றதுக்கு இது ஆதி அசோசியேஷன் ஒன்றும் கிடையாது, இது பில்டர்ஸ் அசோசியேஷன். நம்ம அசோசியேஷன் மெம்பர் ஒருத்தர் இது மாதிரி அச்சீவ்மெண்ட் பண்ணும்போது அவரை பாராட்டி கௌரவப்படுத்துறது நம்ம கடமை. அதைத்தான் நாங்க செய்யறோம். இந்த பாராட்டு விழா கண்டிப்பா நடக்கும். நீங்க மறுக்காம வந்து கலந்துக்கிறீங்க. இதுக்கு மேல உங்க டைமை வேஸ்ட் பண்றதுக்கு நாங்க விரும்பல. ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களை வந்து நாங்க சந்திக்கிறோம். நீங்க கண்டிப்பா வந்து கலந்துக்கணும். வணக்கம், நாங்க போயிட்டு வரோம். சார், போயிட்டு வாங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார். வரேன் மேடம். வாங்க. வரலாமா? வா ஆர்த்தி. அசோசியேஷன்ல இருந்து வந்துட்டு போறாங்க போல இருக்கு. ஆமா, டிஜிட்டல் வேலி ப்ராஜெக்ட் எனக்கு கிடைச்சதுக்காக பில்டர்ஸ் அசோசியேஷன் சார்பா எனக்கு ஒரு பாராட்டு விழா நடத்த போறாங்களாம். வேண்டாம் சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன் வேண்டான்னு சொல்ற? உனக்கு பாராட்டு விழா நடந்தா அது நம்ம கம்பெனிக்கு பெருமை தானே. அக்கா, உன்கிட்ட வீட்டு விஷயம் ஒன்று பேசணும். ஆஃபீஸ்ல வீட்டு விஷயமா? இதை வீட்டில் பேச முடியாதுங்கிறதுனால தான் இங்கே பேசலான்னு வந்தேன். சரி, சொல்லு. அனு பத்தி பேசுறதுக்காக தான் வந்தேன். அனு பத்தியா? என்ன? நான் கேள்விப்பட்ட விஷயத்த உன்கிட்ட சொல்லலான்னு தோணுது. ஆனா இதை நீ எப்படி எடுத்துப்பேன்னு எனக்கு தெரியல. பரவாயில்ல, சொல்லு. அக்கா, நம்ம அப்பாக்கும் அம்மாக்கும் 60ஆம் கல்யாணம் பண்றத பத்தி நீ வீட்டில் எல்லாரையும் கூப்பிட்டு பேசினல்ல, அதுல அனுக்கு பெருசா உடன்பாடு இல்லைன்னு நினைக்கிறேன். இது தெரிஞ்சா எங்க அம்மா எவ்வளவு வருத்தப்படுவாங்க தெரியுமா? அப்படி இப்படின்னு அவ ரொம்ப கோவப்பட்டிருக்கா. உனக்கு இதை யார் சொன்னா? மனோ கிட்ட இத பத்தி பேசி பிரச்சனை பண்ணிருக்கா. ஏன், நீ கேட்டியா? ஐயோ, என்னதான் பக்கத்து வீடா இருந்தாலும் நான் தான் அந்த பக்கம் எட்டி கூட பாக்குறது இல்லையே.
அப்புறம் எப்படி நான் கேட்டிருப்பேன்? அப்புறம் எப்படி உனக்கு தெரியும்? என்னக்கா நீ? நான் அவளை பத்தி உன்கிட்ட சொல்ல வந்தா நீ என்ன குறுக்கு விசாரணை பண்ணிட்டு இருக்க? அவ அந்த மாதிரி எல்லாம் பேசிருக்க மாட்டான்னு நீ நினைக்கிறியா? சொல்லிருப்பா, கண்டிப்பா சொல்லிருப்பா. ஆனா அதை நம்ம பெருசுப்படுத்த கூடாது. நீ அவ நிலைமையில இருந்து யோசிச்சு பாரு. என்னதான் இருந்தாலும் அனுவை வளர்த்தது ஆதியோட அம்மா காஞ்சனாதான். அவங்க மேல அவளுக்கு பாசம் இருக்கத்தான் செய்யும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இப்படி ஒரு சஷ்டியப்த பூர்த்தி நடக்கும்போது கண்டிப்பா அவளுக்கு கோவம் வரத்தான் செய்யும். இருந்தாலும் எல்லாரையும் கூப்பிட்டு நான் அன்னைக்கு தெளிவா சொல்லிட்டேன். குறிப்பா அனு கிட்ட, அப்பா அம்மாக்கு 60ஆம் கல்யாணம் நடக்க போகுது, இந்த விஷயம் ஆதி வீட்ல யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு. நீ சொல்லிட்ட, ஆனா அவ சொல்லாம இருப்பான்னு நீ நினைக்கிறியா? ஆர்த்தி, உனக்கு அந்த ஆதி மேல ஏதோ ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்துட்டே இருக்கு போல இருக்கு. சீச்சி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அன்னைக்கு ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணாரு. அதுக்காக நம்ம வீட்டு விஷயத்தெல்லாம் நான் போய் அவர்கிட்ட சொல்லுவேனா? நீ ஆதி கிட்ட போய் எதையும் சொல்ல மாட்டேல்ல? என்னக்கா இப்படி கேக்குற? நான் ஏன் அந்த ஆள் கிட்ட போய் இதெல்லாம் சொல்லணும்? நீ சொல்ல மாட்ட. சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். அதே நம்பிக்கை தான் அனு மேலயும் இருக்கு. அவளும் சொல்ல மாட்டான்னு தான் நம்புறேன். இந்த விஷயத்துல இதுக்கு மேல நமக்கு பேசிக்கிறதுக்கு வேற எதுவுமே இல்ல ஆர்த்தி. நீ எதையாவது யோசிச்சு கன்ஃபியூஸ் ஆகாதேன்னு. உன் அளவுல நம்ம குடும்பத்துக்கு நீ ஆதரவா இரு, அதுவே எனக்கு போதும். சரி, எனக்கு சைட்ல கொஞ்சம் வேலை இருக்கு. நான் சைட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். பாய். பை. மேடம், தற்செயலா நீங்களும் அபி மேடம் பேசினத கேட்டேன். நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் மேடம். என்ன சொல்றீங்க? மேடம், ஆதி உங்க மேல பாசமாகவும் உங்களுக்கு ஆதரவாகவும் இருக்கார். இந்த மாதிரி நேரத்துல உங்க அக்கா சஷ்டிப்த பூர்த்தி பண்றேன், அது பண்றேன், இது பண்றேன்னு ஆதிக்கு எதிரா கொடைச்சல கொடுக்கறாங்க. இது அக்கா ஏற்பாடு பண்ற ஃபங்க்ஷன். நான் வேண்டான்னு சொல்ல முடியுமா? நீங்க ஒண்ணும் பண்ண முடியாதுதான். ஆனா ஆதிக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல உங்க அக்கா மேல இருக்கிற கோபம் உங்க மேல திரும்பலாம் இல்லையா? நான் தான் எதுவுமே பண்ணலையே. அப்புறம் அவரதுக்கு என் மேல கோவப்படணும்? நீங்க எதுவும் பண்ணலதான். ஆனா சூழ்நிலை நீங்க உங்க அக்காவுக்கு ஆதரவா இருக்கிற மாதிரி தான் அவருக்கு காட்டும். அப்ப அவருக்கு உங்க மேல கோபம் வரத்தானே செய்யும் மேடம். இப்ப அதுக்கு என்ன பண்ண முடியும்? நீங்க என்ன பண்றதுன்னு எனக்கு சொல்ல தெரியாது. ஆனா எதுக்கு உங்க அக்கா விஷயத்துல பட்டும் படாம நடந்துக்குங்க. ஆமா, பில்டர்ஸ் அசோசியேஷன்ல இருந்து எதுக்கு இங்க வந்துட்டு போறாங்க? ஏதோ அக்காவுக்கு பாராட்டு விழா நடத்த போறதா சொன்னாங்களாம். அது நடத்துறது உண்மைதான். அதை விட ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? ஆதிக்கு எதிரா பிரசிடென்ட் எலெக்ஷன்ல உங்க அக்கா நிக்க போறாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? உங்ககிட்ட சொன்னாங்களா? சொல்லல. அப்ப அவங்களுக்கு உங்க மேல நம்பிக்கையே இல்ல. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஆதிக்கும் உங்க மேல நம்பிக்கை இல்லைன்னா ரெண்டு பக்கமும் உங்களுக்கு அடி விழும். நீங்க தாங்குவீங்களா? யோசிங்க மேடம். பாத்துக்குங்க மேடம். என்ன ஆர்த்தி இங்கே வந்து உட்காந்துன்னு இருக்கிறேன்? நான் உன்னை வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக தேடின்னு இருக்கிறேன். ரெடி தானே நீ? நான் எதோ யோசனையா? இல்ல. ஆமா. ஐயா, ஆமாவா இல்லையா? எதாவது கரெக்டாக சொல்லு. எனக்கு குழப்பமா இருக்கு ராஜேஷ். நீ பேசுறத பார்த்தா எனக்கு தான் குழப்பமா இருக்குது. டேங்கர் லாரி வாங்க ஃபைனான்ஸ் வேணும் தானே யோசிக்கிற? இல்ல, அதான் ஆதி அண்ணா ஃபினான்ஷியர் கிட்ட பேசியிருக்காரு.
அவரை பார்க்க தானே இப்ப கிளம்பின்னு இருக்கிறான். அதுக்குள்ள உனக்கு என்ன வேற யோசனை? அது வந்து ஆபீஸ்ல கிருஷ்ணன் இருக்காருல்ல, ஆமா, உங்க ஆபீஸ் கிளார்க்கு. அவர்தான். அவர் ஒரு விஷயம் சொன்னாரு. என்ன சொன்னாரு? அப்பாவுக்கு சஷ்டியப்த பூர்த்தி பண்றோம்ல, உங்க அப்பா அம்மாவோட 60ஆம் கல்யாணத்துக்கு அவரு என்ன கருத்து சொல்றது? அவர் சொல்ற விஷயத்த கேட்டா ஒரு வகையில கரெக்டா தான் இருக்கு. சரி, முதல்ல அவர் என்ன சொன்னாருன்னு சொல்லு. நம்ம அபியக்கா கூட சேர்ந்து சஷ்டியப்த பூர்த்திக்கு உண்டான வேலையெல்லாம் இழுத்து போட்டுக்கிட்டு செஞ்சா அது ஆதி அண்ணாக்கு பிடிக்காது. அதனால அவர் ஹெல்ப் பண்ண மாட்டார்னு. அதுக்காண்டி நம்ம அதுல கலந்து கூடாதுன்னு சொல்றியா? அதான் என் குழப்பமே. நீங்க அதே கேள்வியா கேட்டா நான் என்ன சொல்றது? ஆர்த்தி, இந்த மாதிரி விஷயத்துலாம் முடிவு எடுக்கிறது உங்க அக்கா அபிதான் ஆதிக்கு தெரியும். அதனால அவர் நம்ம மேல கோவப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுவும் இல்லாம இந்த விஷயத்துல உங்க அக்கா பக்கம் தான் நியாயம் இருக்குது. நியாயத்தை பத்திலாம் நம்ம ஆதி என்ன பேச வேணாம். நம்ம உங்க அக்கா பக்கம் தான் இருக்கணும், தெரிஞ்சுக்க. எதுக்கு வம்பு? இந்த பிரச்சனையே வேண்டான்னு அக்கா கிட்ட பேசலான்னு நினைச்சேன். நம்ம ஆதி கிட்ட உதவி கேட்கறதுனால உங்க அம்மாவுக்கு நியாயமா கிடைக்கிற உரிமையை விட்டு கொடுத்துட கூடாது. ஏன்னா இது வேற அது வேற, ரெண்டையும் போட்டியா குழப்பிக்கிற நீ. அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா ஆதி அண்ணா என்ன நினைப்பாரோ? இந்த மேண்டர்ல ஆதி நம்ம மேல குறப்படுறதுக்கு என்ன இருக்குது? ஏன் இது அவரே நினைச்சு பார்த்துருக்க மாட்டாரா? நீ ஏன் வேஸ்டா குழப்பிக்கிற? அப்ப எந்த பிரச்சனையும் வராதுங்கிறீங்களா? பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கணும்னு சொல்றேன். ஆனா உன் ஆர்த்தி, உங்க அம்மாவுக்கு சஷ்டி பூர்த்தி நடந்தே ஆகணும். அதுல எந்த காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது, புரியுதா? சார். வா சிவசே. என்ன சிவசே, என்ன லேட் ஆயிடுச்சு? என்ன மணி ஆகுது பாரு. அது இல்லை சார், பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பணம் வாங்க போகிறீங்க. 10 to 10 ராகு காலம். ராகு காலம் முடிஞ்சு வரலாமேன்னு தான் இப்போ வந்தேன். ஓ அப்படியா? சரி ஆர்த்தி, வா கிளம்பலாம். என்ன ஆர்த்தி, ஏன் டென்ஷனாரா? ரிலாக்ஸ் ஆரு, எந்த பிரச்சனையும் வராது, நான் பார்த்துக்கிறேன். ஏன் சார், மேடம் ஃபைனான்ஸ் வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறதுல எதுவும் பிரச்சனை வரும்னு நினைக்கிறாங்களா? இல்லை இல்லை, இது வேற ஒரு விஷயம். அது நான் தெரிஞ்சுக்கலாமா? அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி லேட் ஆயிடுச்சு. வண்டி ரெடியா இருக்குதா? தாராளமாக போகலாம் சார், கார் ரெடியாக இருக்குது சார். ஆர்த்தி வா, நம்ம கிளம்பலாம். இந்த மாதிரி செவிச்சே, இது மறந்துட்டேன் பாரு. இந்த செக்கில் இந்த பேங்க்ல போட்டுரு. நாங்கள் 2 பேரும் போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடும். சரிங்க சார். ஆமாம், நீங்கள் போங்க. வா ஆர்த்தி. ஒரு வேலை சொன்னாலும் ஒழுங்கா செய்ய இல்ல மாட்டீங்க. boss, நான்- போலீஸ்ல வேற மாட்டிட்டு மானத்தை வாங்குற. இல்ல பாஸ், இந்த தடவை அப்படியே ஆச்சு. அடுத்த தடவை செய்யோ. ஆதி, அம்மா, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, ஞாபகம் இருக்கா? நீங்க ஷஷ்டி அப்த பூர்த்தி பத்தி தானே சொல்றீங்க? எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நீங்க 2 பேரும் ஞாபகப்படுத்திக்கிட்டு ஏதோ அந்த விசேஷத்துக்கு போற மாதிரில பேசிட்டு இருக்கீங்க. ஒருவேளை இவனுக்கு அந்த ஐடியா இருக்கோ என்னவோ? ஏமா ஏமா எப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களுக்கு எவ்வளவு கோவம் இருக்கோ அதை விட ஜாஸ்தி கோவம் எனக்கு இருக்குமா? அந்த ஷஷ்டி அப்த பூர்த்தி நடக்காதுன்னு நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிருக்கேன். சொல்லிட்டேன். ஆனா அதுக்காக என்ன செஞ்ச? வெறும் சாபம் கொடுக்கறதுக்காகவா அந்த பொறுப்பை உன்கிட்ட ஒப்படைச்ச? அம்மா, நான் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இல்லம்மா. நானும் அந்த ஆளை எங்க ஒளிச்சு வச்சிருக்காங்க தேடிக்கிட்டு தான் இருக்கேன். கண்டுபிடிச்ச அடுத்த நிமிஷம் அந்த ஆள் உங்க காலடியில இருப்பாமா. பேசுறதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா அதுக்காக நீ என்ன முயற்சி பண்ண? அம்மா, உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையாமா? நம்பிக்கை வர மாதிரி நீ எதுவுமே செய்யலையே. அம்மா, அபிய ஃபாலோ பண்றதுக்கு இந்த ஆளை அமிச்சேன். ஸ்டூபிட் ஃபூல், போலீஸ்ல மாட்டிக்கிட்டான். இல்லனா அந்த ஆளை இந்நேரம் பிடிச்சிருக்கலாம். மேடம், அபி அந்த வீட்டுக்குள்ள போன உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எனக்கு அது முன்னாடியே தெரிஞ்சிருந்ததுன்னா ஒரே ஓட்டமா ஓடி இருப்பேன். ஏன்னா நான் ரன்னிங்ல காலேஜ் சாம்பியன். Oh, will you shut up, Giri? Shut up! கோட்டை விட்டுட்டு வந்து கதை அளக்குறான். உன்னால நான் இங்க திட்டு வாங்குறேன். சாரி பாஸ், உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். அம்மா, நீங்க கவலைப்படாதீங்கம்மா. இந்த ஷஷ்டி அப்த பூர்த்தி நடக்காது. அந்த தேவராஜ் மூலமா நான் வேற ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆதி, இவர மாதிரி அவரும் முட்டாள்தனமா நடந்து கோட்டை விட்டுட்டா? ரேகா, இப்படி கேள்வி கேட்டு இருந்தா நான் உங்க கேள்விக்கு பதில் சொல்றதா இல்ல அவரை எப்படி தேடுறதுன்னு யோசிக்கிறதா? அப்போ இது வரைக்கும் யோசிக்கவே இல்லையா? அம்மா, காணாம போன ஆளை சுலபமா பிடிச்சிடலாமா? ஒளிஞ்சிட்டு இருக்க ஆளை எப்படிமா பிடிக்கிறது? ரொம்ப கஷ்டம். கஷ்டம் கஷ்டம்னு சொல்லிட்டு கடைசியில கை விரிச்சிட போறியா? அம்மா, ப்ளீஸ்மா, என்ன நம்புங்கம்மா. இது உங்களோட தனிப்பட்ட பிரச்சனை இல்ல. இந்த ஷஷ்டி அப்த பூர்த்தி நடந்தா எனக்கும் அவமானம். நான் வெளியில தலை காட்ட முடியாதம்மா. கவலைப்படாதீங்கம்மா, நான் சீக்கிரமா அவரை கண்டுபிடிச்சிருவேன்.